கூறியவர்களே, ஒருத்தர் தன்னுடைய வீட்டு தேவைக்காக மனைவி மக்களை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக உழைக்கின்றார். ஆனால் அந்த உழைப்பினுடைய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இறைவனுடைய திருப்தியை பெற வேண்டும். இறைவன் கட்டளையிட்டிருக்கின்றான். மனைவி மக்களை பாதுகாப்பது குடும்ப தலைவனுடைய கடமை என்று சொல்லுகிறான் என்ற உணர்வோடு, என்ற எண்ணத்திலே அவர் உழைக்கின்றார். அதாவது இறைவனுடைய திருப்தியை பெற வேண்டும் என்பதற்காக உழைக்கின்றார். அந்த உழைப்பினால் யார் பயனடைகிறார்கள்? அவர் பயனடைவார். அவர் மனைவி, மக்கள், குழந்தைகள், வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே பயனடைவாங்க. ஆனாலும் கூட இறைவன் அவருக்கு நற்கூலி வழங்குகின்றான், இறைவன் அவருக்கு நன்மையை தருகிறான் அப்படிங்கிறாங்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அது எதனோடு ஒப்பிட்டு சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, மூசா நபி குழந்தையாக இருக்கின்ற பொழுது அவங்க அம்மா நதியில விட்டுறாங்க இல்லையா, நைல் நதியில விட்டுறாங்க. ஏன்னா இறைவன் அப்படிதான் கட்டளை இடுகின்றான். அப்போ அது ஃபிரௌன் மன்னனிடத்திலே போய் சேருகிறது. அப்போ அந்த அரச மாளிகையிலே மூசா நபி அவர்கள் போய் சேருகிறார்கள். ஆனா குழந்தை பசிச்சு அழுவும்போது பால் ஊட்டுவதற்கு செவிலித்தாய்களை பல பேர்களை அவங்க அமர்த்துறாங்க. ஆனா யாரிடத்திலும் மூசா நபி அவர்கள் பால் குடிக்கவில்லை. அப்போ கடைசியில அவங்க அம்மாவே போய் சேர்றாங்க. இறைவன் அதுக்கேற்ற வழிவகை செய்கின்றார். அப்போ மூசா நபியினுடைய தாயார் தன்னுடைய மகனுக்கு பால் கொடுக்குறாங்க. ஆனா அந்த ஃபிரௌன் மாளிகையில் உள்ள யாருக்குமே தெரியாது இதுதான் மூசாவுடைய அம்மா அப்படின்ட்டு. தெரிஞ்சா என்ன பண்ணுவாங்க? கொன்றுவாங்க. ஏன்னா அவர் பனி இஸ்ராயல் சமூகத்தை சார்ந்தவர் அல்லவா. பாருங்க, தான் மகனுக்கு பால் ஊட்டுறாங்க, அதுக்காக கூலி பெறுறாங்க. அப்போ எப்படி ஒரு தாயாக இருந்தும் கூட தன் மகனுக்கு பால் ஊட்டி கூலி பெறக்கூடிய ஒரு வாய்ப்பை இறைவன் தந்திருந்தானோ, அதே போன்று யார் தன்னுடைய குடும்பத்திற்காக உழைக்கின்றாரோ அவர் அல்லாவின் திருப்திக்காக உழைப்பாரே, ஆனால் அவருக்கும் நன்மை கிடைக்கும், அவருக்கும் கூலி கிடைக்கும் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஊமையாக சுட்டி காட்டுகிறார்கள். ஆக எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் கூட நாம் இறை பொருத்தத்திற்காக, இறை திருப்திக்காக செயல்படக்கூடிய தன்மையை வளர்த்துக் கொள்வோமா? இறைவன் நம் அனைவருக்கும் கருணை புரிவானாக. இந்த வீடியோவை மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற வீடியோக்களை பார்க்க இஸ்லாம் டுடே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.